எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. திரும்பவும் ஒரு பழைய வினாத்தால் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, விடை வகைகளை பொறுத்துக. சுட்டி கூறுவது சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறைவிடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. ரெண்டாவது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுக. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4ல் 3 சரி, 1 மட்டும் தவறு. சரிங்களா? டெபிட் கார்டு பற்று அட்டை சரி, கிரெடிட் கார்டு கடன் அட்டை இதுவும் சரி, ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் சரி, இ காமர்ஸ் மின்னணு மயம் இது தவறு. இ காமர்ஸ்னால் மின் வணிகம் என்று அர்த்தம். சரிங்களா? மூன்றாவது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நாயு. நாயு என்றால் நாவாய் என்று அர்த்தம். நாவாய்னா அந்த கப்பல் இருக்குல்ல அது. இது 9th புத்தகத்தில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஊர் பெயர்களின் மருவு கும்பகோணம். கும்பகோணத்தின் மருவு குடந்தை. மறுபடியும் ஒரு ஊர் பேரின் மருவில் தவறான இது கேட்டிருக்காங்க. புதுச்சேரி புதுவை சரி, புதுக்கோட்டை புதுக்கோட்டையின் மருவு புதுக்கை. ஓகேவா? கா வரும், புதுகை. சரிங்களா? இது புதுமைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. கும்பகோணம் குடந்தை, நாகப்பட்டினம் நாகை இது சரி. மறுபடியும் ஒரு மருவு கோயம்புத்தூர் பொறுத்த கேட்டாங்க கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுகை. சரிங்களா? சீதே சரியான விடை. 7வது கேள்வி, சரியான நிறுத்தற் குறித்தொடரை காண்க. ஆன்சர் பி. ஆ எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆச்சரியக்குறி வரும். தெரியுமா என்பது ஒரு வினாச்சொல், அதனால் லாஸ்ட்டில் ஒரு கேள்விக்குறி. அடுத்த ஒரு இதே மாதிரி ஒரு கேள்வி நிறுத்தற்குறிகள் தான். மீனே ஏன் இப்படி தூண்டிலே இழுக்கிறாய். மீனே என்பது என்னென்னா ஒரு விழிச்சொல். விழிச்சொல்லுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஆச்சரியக்குறி வரும். இழுக்கிறாய் என்பது வினாச்சொல், கடைசியில் ஒரு கேள்விக்குறி. 9வது கேள்வி, சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய. ரைட்டு. எழுத்து வழக்கு என்பது பிழை இல்லாமல் இருப்பது, சரியாக இருப்பது. ஆப்ஷன் டி, வாடை காற்று வீசியது. 10வது கேள்வி, பேச்சு வழக்கு தொடரை காண்க. பேச்சு வழக்கு என்பது தவறான சொல், அதாவது இலக்கணம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? எங்கடா போரே 10th கேள்விக்கு ஏ என்பது பதில். சரிங்களா? மற்ற எல்லாம் 3 சரி, ஏ மட்டும் தவறு. 11வது கேள்வி, எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும். பாடறிந்து. இதை எப்படி பிரிக்க முடியும்? பாடு கூட்டல் அறிந்து. சொற்களை இணைத்து புதிய சொல் வெளி, நூல், மாலை, கோல். நூல் வெளி. சரிங்களா? அடுத்த கேள்வி, கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டி விடை. சுட்டி விடை என்பது அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அடுத்த கேள்வி, கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமைமாறு திருத்தி எழுதுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள், ஏன்னா இது ஒரு எதிர்கால சொல். அதனால் படித்தாள் என்பது இறந்த காலம், நாளை என்பது எதிர்காலம். அதனால் கண்மணி நாளை பாடம் படிப்பாள், இதே சரியான விடை. அடுத்த கேள்வி, பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும். சரியான வினாச்சொல் கேட்குறாங்க. அடுத்த கேள்வி, சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. அடுத்த கேள்வி, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்குங்க, இணைப்பு சொல். அடுத்த கேள்வி, சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, இணைப்புச்சொல். பள்ளிக்கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார். ஏனெனில் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, ஒரு சொல் பல பொருள். ஓகேவா? அழகு என்றால் நெல், அதாவது குலை வகையை குறிக்கும். 10th புத்தகத்தில் ஃபஸ்ட் படம் குலை வகை. நெல் மற்றும் திணை இருக்குல்ல, அந்த தாவரத்தோட கொத்து இருக்குல்ல, அந்த குலை வகை பேர் என்னென்னா கதிர் அப்படிங்குவாங்க.
நெல் மற்றும் திணையின் குலை வகை பேறு கதிர். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார். சின்னரா வந்துச்சுன்னா உரை பேசுகிறது, பெரியரா வந்துச்சுன்னா உரைங்கிறது கவர். சரிங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சொற்களை தெரிவு செய்க. ஆறு என்றால் அது எண்ணெய் குறிக்கக்கூடியது. ஆறு என்றால் நீர்நிலை, ஓடும்ல ஆறு அது. அப்புறம் ஆறு என்றால் வழி என்று கூட அர்த்தம் இருக்குது, வழி. ஓகே, அடுத்த கேள்வி. துய்ப்பது இரு பொருள் தருக. துய்ப்பது என்றால் கற்றல் மற்றும் தருதல். 10th புத்தகம் பார்த்துக்குங்க. இரு பொருள் தருக கல். இரு பொருள் தருக கல் என்றால் கற்றல் என்ற அர்த்தம். இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். கல் இருக்குல்ல, மண் கல் அப்படிங்கும்ல அது. குறில் நெடில் மாற்றம். வீடு என்றால் அறிக்கை விடுதல், அதை விட்டுறது. வீடு என்றால் மர வீடு, நம்ம தங்கியிருக்கோம்ல மண் வீடு, அதை குறிக்கக்கூடியது. அடுத்த கேள்வி. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி எழுதல். சிலை சீலை. சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். இந்த குறில் சிலை வந்துச்சுன்னா அது ஒரு சிற்பம். சீலை என்றால் நாம் பெண்கள் உடுத்தும் ஆடை. புரியுதா? பெண்கள் உடுத்தும் ஆடை மட்டும் கிடையாது, அது ஒரு துணியால் நெய்யப்பட்ட ஆடை. கூற்று காரணம் சரியா தவறா? வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். ஓகே, சரி. 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. தவறு. முத்தொள்ளாயிரம் என்பது 900 பாட்டு தான் இருக்குது. சரிங்களா, 3000 கிடையாது, வெறும் 900 பாட்டுதான். 28வது கேள்வி. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கொரு புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இல்லை என்னென்னா ஆனா ஈனாவும் சரி, ஆவணா தவறு. ஏன் ஆவணா தவறுனா, வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்பது அண்ணாதே பேசியிருப்பாப்புல, அது மேடை பேச்சு கிடையாது, அது வானொலி பேச்சு. சரிங்களா, பார்த்து படிச்சுக்கோங்க. 29வது கேள்வி. ஈக்குவாலிட்டினா சமத்துவம். 30வது கேள்வி. கண்ணியம்னா டிக்னிட்டி. வாய்மைனா சின்சியாரிட்டி. உபதேசம்னா ப்ரீச்சிங். கொள்கை என்றால் டாக்டரின். பார்த்துக்குங்க. டொர்னடோ சூறாவளி, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்துக்குங்க. 32வது கேள்வி. இயற்கை வங்குல் ஆட்ட அடி கோடிட்ட சொல்லின் பொருள். வங்குல்னா என்ன? வங்குல்னா காற்று என்று அர்த்தம். சரிங்களா, வங்கம் என்றால் கப்பல் என்று அர்த்தம். 33வது கேள்வி. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்தது? ஆசிரியர்ப்பா, அதாவது அகவற்பா, ரெண்டுமே ஒன்றுதேன். ஆசிரியர்ப்பாவும் ஒன்றுதேன், அகவற்பாவும் ஒன்றுதேன். 34வது கேள்வி. இடைக்காடரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? இகழ்ந்தவர் யார்? மன்னர். இடைக்காடரிடம் அன்பு வைத்தவர் யார்? இறைவன். சரிங்களா. 35வது கேள்வி. கூட்டு பேரை கேட்குறாங்க. மக்கள் கூட்டம். பி இருக்குல்ல, மந்தை இருக்கா, அது ஆட்டு மந்தைன்னு வரும். இது நிறைங்கிறது நிறை அப்படின்னு வரும். மக்கள் கூட்டம். இந்த வந்துருச்சா? 36வது கேள்வி. கூட்டுப்பெயர். ஆடு ஆட்டு மந்தை. சொற்களையும் கூட்டு பெயர். எறும்புகள் ஒன்று செஞ்சுன்னா என்ன சொல்லுவாங்க? எறும்புகள் சாறை சாறையாக செல்கின்ற சொல்லும்ல, சாறை, எறும்பு சாறை. ஓகேவா. 38வது கேள்வி. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். இதே சரியான தொடர். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். மீண்டும் ஒரு கேள்வி அதே மாதிரி. சரியான தொடர். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதில் என்னென்னா சரியான தொடர் என்னென்னா, ஒரு வாக்கியத்தில் எந்த சொல் முதலில் வரும், எந்த சொல் இறுதியில் வரும் அப்படின்னு மாற்றி மாற்றி போட்டு 4 ஆப்ஷனில் 3 தப்பாக இருக்குது, 1 மட்டும் சரியாக இருக்குது. சரிங்களா, இது ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு என்ற சொல் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும். ஓர் என்ற சொல் உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். சரிங்களா. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். இங்கே ஓர் வர வாய்ப்பு இல்லை. ஓர் எப்போ வரும்னா, அன்பு, ஆடு, ஈ, இப்படி உயிரெழுத்தில் ஒரு சொல் ஆரம்பிக்கல, அப்போ ஓர் என்ற எழுத்து வரும். அடுத்த கேள்வி. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. நகரத்திற்கு செல்லும் சாலை.
இதில் வந்து அஃது வராது. அஃது எப்போ வரும்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி, அதாவது உயிரெழுத்தில் ஒரு சொல் ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ அஃது வரும். சரிங்களா? இப்போ நகரம் இருக்கா, நகரம் என்பது உயிர்மை எழுத்து, அப்போ அதுவே வரும். அஃது எங்கே வரும்னா எப்படி சொல்கிறது, அஃது அன்றுங்கிறாங்க பார்த்தியா, அஃது அன்று புத்தகம் விற்பனைக்கு அன்று அப்படிங்குவாங்க. எப்படி சொல்கிறது, அஃதுங்கிற சொல் வந்து உயிரெழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொல்லிற்கு முதலில் வரும். சரிங்களா? அஃது ஆடு அப்படின்னு சொல்லுங்க, அந்த மாதிரி பார்த்துக்குங்க. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. இப்போ வந்துருச்சா? இல்லை பாருங்கள், அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. புரியுதா இல்லையா? இங்கே அஃது ஏன் வருதுன்னா, ஆனால் இது அக்கனா தூணா, இங்கே ஏன் அஃது இப்படி வருதுன்னா, இங்கே இல்லாத இருக்கா, இல்லாத சொல்லுக்கு ஈயில் ஆரம்பிக்குது. சரிங்களா? உயிரெழுத்தில் ஆரம்பிக்குது. உயிரெழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொல்லுக்கு முன் அஃது வரும். உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொல்லுக்கு முன் அது வரும். சரிங்களா? அது என்பது உயிர்மை எழுத்துக்கு முன்பு, அஃது என்பது உயிரெழுத்துக்கு முன்பு வரக்கூடியது. இப்போ புரியுதா? நீக்கான் என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன். சரிங்களா? நாவாய் என்றால் கப்பல், ஓடம், அதை குறிக்கக்கூடியது. வங்கம் என்றால் கப்பல். 46வது கேள்வி. திங்கள் என்றால் நிலவு, அலர் என்றால் மலர்தல், மேரு என்றால் இமயமலை, அழி என்றால் கருணை. இது 6th புக்கு. 47வது கேள்வி. ஒருமை பன்மை பிழை நீக்குக. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. இங்கே சென்றதுன்னு வராது. ஏன் வராதுன்னா, இங்கே தூ இருக்குல்ல, சென்றதுன்னு வந்துச்சுன்னா ஒருமையை குறிக்கும். இது வந்து பன்மை. யானைப்படை குதிரைப்படை 2 படை இருக்கா, அப்போ இது பன்மை தானே. யானைப்படை மட்டும் போச்சுன்னா யானைப்படை சென்றது. இப்போ யானைப்படையும் குதிரைப்படையும் இருக்குது, அதனால் இது பன்மை, அதனால் சென்றன அப்படின்னு வரும். 48வது கேள்வி. ஒருமை பன்மைதான். தமிழர்கள் உணவு பரிமாறு முறையை நன்கு அறிந்திருந்தனர். சரிங்களா? ஏன்னா வந்து இது வந்து உயர்திணை, அதனால் அறிந்திருந்தனர்னு வருது. அக்ரிணை என்றால் அறிந்தன அப்படின்னு வந்திருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. உயர்திணைனா யாருன்னா மனிதர்கள், அக்ரிணைனா யாருன்னா மனிதர்களை தவிர்த்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தான். அதாவது ஆடு மாடு கோழி கல் மண் எல்லாமே அக்ரிணை, மனிதன் மட்டுமே உயர்திணை. 49வது கேள்வி. பகைவர் நீவீர் அல்லர். இது என்னென்னா, நீ அப்படி வந்துச்சுன்னா அல்லீர்னு வரும். சரிங்களா? 49க்கு சீதே ஆன்சர். பகைவர் நீவீர் அல்லீர். 50வது கேள்வி. இது ஏற்கனவே கேட்ட கேள்வி தான், இது ரிப்பீட்டட் கொஸ்டின்னு. இது என்னென்னா ரொம்ப ஈஸியானது. ஒரு பேரா கொடுத்துருவாங்க, அதிலேருந்தே கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம பதில் போட வேண்டியதான். சரிங்களா? இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, பார்த்துக்குங்க. பிரித்தெழுத கேட்டிருக்காங்க பாருங்கள். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. அருந்துணை அருமை கூட்டல் துணை. இடம் கூட்டல் எங்கும் இடமெங்கும். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். எளிதுனா எளிமையானது, எதிர்ச்சொல் என்ன, அரிதானது. மறுபடியும் ஒரு எதிர்ச்சொல் கேட்குறாங்க. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன, காயோட எதிர்ச்சொல் என்ன, கனி. அணுகுனுடைய எதிர்ச்சொல் என்ன, அணுகுனா அருகில்னு அர்த்தம், அதோடைய எதிர்ச்சொல் என்ன, விலகு. பொருந்தா சொல்லை கண்டறிய. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, இலங்கை. இலங்கை தான் பொருந்தா சொல், ஏன்னா கர்நாடகா கேரளா எல்லாமே நம்மளுடைய நாடு, நம்மளுடைய மாநிலம். இலங்கைங்கிறது அது வேறு நாடு. சரிங்களா? இது ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்துக்குங்க. பொருந்தா சொல்லை கண்டறிய. நான் அல்லேன், இது சரி. நீ அல்லை, இதுவும் சரி. நாம் அல்லோம். நீவீர் அல்லர் இருக்குல்ல, இங்கே நீவீர் அல்லர்னு வராது, அல்லீர்னு வரும். நீவீர் அல்லீர்னு வரும், இது தவறான சொல். ஓகேவா? 63வது கேள்வி. விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை காண்க. விகார புணர்ச்சினா என்னென்னா, புணர்ச்சி 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேவா? தோன்றல்னா புதிய சொல் தோன்றுதல். தமிழ் தாய் இருக்கா, இல்லை இத்து வந்திருக்கா, இது தமிழ் தாய், இது தோன்றல்.
திரிதல்னா ஒரு சொல் வேறு சொல்லாக மாறுறது. இப்போ விற்கொடி இருக்கா, இது வில் ப்ளஸ் கொடிந்தே இருக்குது. இல்லு வந்து இரா மாறிடுச்சு, இது திரிதல். டி இருக்குது பார்த்தீங்களா, மன மகிழ்ச்சி. கெடுதல், கெடுதல்னால் என்ன அர்த்தம்னா ஒரு எழுத்து மறையிறது. சரிங்களா, மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. இம்மு இல்லையா, இப்போ கெடுதல். இது வாழை மரம் என்பது இயல்பு புணர்ச்சி, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே வரும். 64வது கேள்வி, பின்வரும் வாக்கியங்களுள் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய. ஆப்ஷன் பி, மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. இது நல்லா பார்த்துக்குங்க, ஏன்னா வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் பி. 65வது கேள்வி, சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது சரி. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. 1ம் 4ம் சரி. சரிங்களா, 2 3 தவறு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு கேள்வி, சந்தி பிழை. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆசிய யானைகளின் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஆப்ஷன் ஏதே சரியான விடை. இத்து வரணும். சரிங்களா, ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு இத்து வருதா. 67வது கேள்வி, சென்டென்ஸ்னா அப்படின்னா என்ன? சொற்றொடர் என்ற அர்த்தம். 66வது கேள்வி, தவறானது கேட்குறாங்க. பொருந்தாச்சொல். ஒளியியல்னா பொனோலாஜி. இது சரி. எழுத்து இலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி. சரி. இதழியல், இதழியல்னா ஜேர்னலிசம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, மேகசின்னா மாத இதழ்னு அர்த்தம். அதனால் புரிஞ்சுக்குங்க, ரெண்டுமே குழப்பம். இதழியல் என்றால் ஜேர்னலிசம் என்ற அர்த்தம், மேகசின் என்றால் மாத இதழ்னு அர்த்தம். மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. மொழியியல், லிங்குவிஸ்டிக்ஸ். சரி. ஆப்ஷன் பி தவறு. 69வது கேள்வி, டிஜிட்டல் ரெவல்யூஷன். சரிங்களா, ரெவல்யூஷன் என்றால் புரட்சி, டிஜிட்டல் என்றால் மின்னணு. ஆப்ஷன் ஏ ஒளி வேறுபாடு. 6 நதி. இது சரி. 6 என்றால் நதி தானே. 71வது கேள்வி, விடு வீடு. விடுனா கைவிடுதல். வீடுங்கிறது தங்குமிடம், மர வீடு, ஓட்டு வீடு, மண் வீடு. 72வது கேள்வி, பழந்தமிழர்கள் டேஸ் வழியாக போர் செய்யும் டேஸ் போன்ற கூர்ந்த மதி உடையவர்கள். அறம், அறம். இந்த பெரிய ரா இருக்குது பார்த்தீங்களா, அறம். அறம் என்றால் எதுனா நல்ல செயல்கள், நல்ல பேச்சு, நல்ல சிந்தனை. சரிங்களா, இது வந்து பெரிய ரா, அறம். இந்த ரா இருக்குல்ல, அறம் என்ற அறம் போன்ற, அறம்னா இது எப்படி கூர்மையானது அப்படின்னு அர்த்தம். இந்த சின்ன ரா வந்துச்சுன்னா. அறம் என்றால் கத்தி, வாள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது. அறவை மிஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. 73வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம். இதெல்லாம் என்னன்னா கப்பல் இருக்குல்ல, அதாவது நீரின் மேல், ஆற்றின் மேலோ கடலில் மேலோ செல்லக்கூடிய வாகனத்துடைய பெயர். ஓடம் எல்லாமே பல வகையான கடற்கலன்கள். புரியுங்களா. 74வது கேள்வி, வெய்யோன்னா என்ன? வெய்யோன்னா சூரியன் என்ற அர்த்தம். பகலவன், கதிரவன் எல்லாமே ஒன்று தான். 75வது கேள்வி, துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும். துளிர்னா என்ன? கொழுந்து தானே. கொழுந்து இங்கே இருக்குது, தாவரத்துடைய நுனிப்பகுதியில் இருக்கும்ல, புதுசாக முளைச்சி வருது பார்த்தீங்களா, அதைத்தையும் நம்ம கொழுந்துங்குவான், நுனிப்பகுதிங்குவான், துளிர், முறி அப்படிங்குவான். 76வது கேள்வி, வேர்ச்சொல் கேட்குறாங்க. பார்த்தான், இதன் வேர்ச்சொல் என்ன? பார். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிய. நடக்கிறது. சரி. மறுபடியும் ஒரு வேர்ச்சொல். அறிஞர், வேர்ச்சொல் என்ன? அறி. வேர்ச்சொல் வினையால் அணையும் கேட்காங்க. வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். கொடு என்பது வேர்ச்சொல், கொடுத்தோர் என்பது வினையால் அணையும் பெயர். 80வது கேள்வி கேட்டிருக்காங்க, வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. படித்தல் என்பது தொழிற்பெயர், அதோடைய வேர்ச்சொல் என்ன? படி. வேர்ச்சொல் எப்பையும் கட்டளை பொருள் மாதிரி இருக்கும். அகரவரிசை கேட்டிருக்காங்க. மழலை, மேகலை, மயிலை, மோதல். மறுபடியும் ஒரு அகரவரிசை. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, மாணவன். அகரவரிசைங்கிறது என்னென்னா, முதலில் உயிர் எழுத்துக்களில் ஆரம்பிக்கக்கூடிய சொல் இருக்குல்ல, அது வரணும். அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்களில் ஆரம்பிக்கக்கூடிய சொல் வரணும்.
உயிரெழுத்துனா என்ன, ஆனா ஆவனா. உயிர்மெய் எழுத்துனா என்ன, கா ஞா சா காவனா கீனா நானா அப்படிலாம் வருதுல்ல அது. 83வது கேள்வி மறுபடியும் ஒரு அகர வரிசை கேட்டிருக்காங்க. கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு. அடுத்த கேள்வி 84 சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துகன்னா என்ன, ஒரு வாக்கியம் கொடுத்துருவாங்க. முதல் சொல் எங்கே வரும், ரெண்டாவது சொல் எங்கே வரும் அப்படின்னு அப்படி ஒழுங்குபடுத்தி எழுதணும். யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. இதுதான் சரியான இது பதில். 85வது கேள்வி என்ன, முறை மாறி உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. முளையிலே விளையும் தெரியும் பயிர் அப்படி கிடையாது. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன, விளையும் பயிர் முளையிலே தெரியும். நீங்கள் நல்லா படித்து பாஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும், டெய்லியும் படிக்கணும். அப்படி சொல்கிறோம்ல நம்ம, நல்லா படிங்க. 86வது கேள்வி வாட்ஸ்அப்னா என்ன, வாட்ஸ்அப் என்றால் புலனம் என்று அர்த்தம். இணையம்னா என்னது, இன்டர்நெட். முகநூல்னா ஃபேஸ்புக்குன்னு அர்த்தம். சரிங்களா. இடஞ்சுழினா என்னது, இடஞ்சுழி என்றால் ஆன்டி கிளாக் வைஸ், வலஞ்சுழி என்றால் கிளாக் வைஸ். புரியுதா. 87வது கேள்வி முதலாளி டேஸ் தொழிலாளி டேஸ். முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். பணித்தார்னா என்னென்னா கட்டளை இடுறது, பணிந்தார்னா என்னென்னா அந்த கட்டளையை ஏற்று அவங்க அதுபடி நடக்கிறது. சரிங்களா. 88வது கேள்வி என்ன, வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. இது விடை. இதுக்கேற்ற வினா எப்படி இருக்குன்னு, வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது. சரிங்களா. அந்த மாதிரி பார்த்துக்குங்க. விடைக்கேற்ற வினா, டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணையின் நாயகன் என்று போற்றப்படுகிறார். இந்த விடைக்கேற்ற வினா என்ன, இந்திய ஏவுகணை நாயகன் யார். ஓகே. 90வது கேள்வி பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறவினைனா என்னது, பிறரை செய்ய வைப்பது, பிறருக்காக செய்வது. சரிங்களா. அப்துல் நேற்று வருவித்தான், அப்துல் நேற்று வந்தான் என்பது தன்வினை, வருவித்தான் என்பது பிறவினை. பார்த்துக்குங்க. 91வது கேள்வி தன்வினை என்ன, வள்ளி மாலை தொடுத்தாள். வள்ளி அவளையே செய்கிறாள். ஓகேவா. ஒரு செயலை நம்மளாக செஞ்சால் அது தன்வினை. பிறரை செய்ய வைத்தால், பிறருக்காக செய்தால் அது என்னென்னா பிறவினை. செய்யப்பாட்டு வினை தொடரை காண்க. பாட்டு அவளால் பாடப்பட்டது, செய்யப்பாட்டு வினை. ஓகேவா. அவள் பாட்டு பாடினாள் என்பது செய்வினை. சரிங்களா. இது செய்யப்பாட்டு வினைனா என்னது, படு, பட்டது, உன், பெரு, ஆயிற்று, போயிற்று அப்படி முடிஞ்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை. பாட்டு அவளால் பாடப்பட்டது, பட்டதன் முடியுதா, அப்போ செய்யப்பாட்டு வினை. 93வது கேள்வி ஆகாயத்தாமரை. ஓமை கூறும் பொருளை கூறு. ஆகாயத்தாமரைனா என்னது, இல்லாத ஒன்று. ஆகாயத்தில் என்ன இருக்குது, தாமரை இருக்குமா, இருக்காதில்ல, அப்போ இல்லாத ஒன்று. 94வது கேள்வி புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்ய. புலிக்கு வேறு பேர் என்ன, வேங்கை அப்படின்னு சொல்லுவோம்ல, வேங்கை. சரிங்களா. 95வது கேள்வி ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து. எடுப்பார் கைப்பிள்ளை. இந்த ஓமைக்கு என்ன பொருள்னா, சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். அதாவது யார் சொன்னாலும் அப்படியே சொல்கிற பேச்சுக்கிட்டு நடக்கிறது. இதுக்கு பேர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை. 96வது கேள்வி என்ன, பொறுத்து கேட்காங்க. டாக்டரேட் அப்படின்னா என்ன, முனைவர் பட்டம். கான்ஃபிடென்ஸ்னால் என்னது, கான்ஃபிடென்ஸ்னால் நம்பிக்கை, தெரியும். யூனிவர்சிட்டி என்றால் பல்கலைக்கழகம், அக்ரிமெண்ட் என்றால் ஒப்பந்தம், இது தெரியும். 97வது கேள்வி நீபவனத்தை நீத்து அடி. இந்த நீபவனம்னா என்ன அப்படிங்க, நீபவனம் என்றால் கடம்ப வனம். ஓகேவா. நீபவனம் என்றால் கடம்ப வனம், வனம் என்றால் காடு, நீபம் என்றால் கடம்ப மரம். சரிங்களா. அந்த மரத்தை குறிக்கக்கூடியது. 98வது கேள்வி பாசன தொழில்நுட்பம். இந்த தமிழ் சொல்லுக்கு ஆங்கில சொல் என்ன, இரிகேஷன் டெக்னாலஜி. இரிகேஷன் என்றால் பாசனம், தொழில்நுட்பம் என்றால் டெக்னாலஜி. சரிங்களா. 99வது கேள்வி விடை வகையை கண்டறிதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது என்ன, உற்றது உரைத்தல் விடை. நமக்கு இப்போ நிகழ்காலத்தில் வலிச்சுன்னா அது உற்றது உரைத்தல். கால் வலிக்கும், அதாவது எதிர்காலத்தை நோக்கி நம்ம விடை இருந்துச்சுன்னா அது உருவது கூறல் விடை. சரியா. பொருத்தமான விடையை கண்டறிய. வினா எதில் வினாதல் விடை என்பது, இது நல்லா கவனிங்க. பொருத்தமான விடையை கண்டறிய. வினா எதிரி வினாதல் விடைனா என்ன தெரியுமா, ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா
நான் இது செய்யாமல் இருப்பேனா வராமல் இருப்பேனா அப்படிதான். இவங்க டிஎன்பிஎஸ்சி தப்பான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது தவறான பதில். இதுக்கு ஆன்சர் என்ன? டி தான் வரும். பார்த்துங்க மக்களே. டிஎன்பிஎஸ்சியும் தப்பாக கொஸ்டின் எடுப்பாங்க, பதிலும் தப்பாக போடுவாங்க. அதனால் நீங்கள் பார்த்தே படிக்கணும். நல்லா புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பாருங்கள். சரிங்களா? நன்றி மக்களே. நன்றி.